சொல்றது இந்த வீட்டு கணக்கு இல்லடா. நான் கணக்குல கொடுக்குற வீட்டு பாடத்தெல்லாம் கணக்கு நோட்ல போட்டு நடத்துதான் வீட்டு கணக்கு. சரிங்க சார். சார் வீட்டு கணக்கு எதுனா சொன்னீங்க சொல்லிட்டு எங்க அம்மா கூட தெரியாம இருந்தாங்க சார். சரி வீட்டு போய் சரிங்க சார். சார் செய்ய சொன்னதுலாம் செஞ்சேன். எல்லாத்தையும் தப்பு 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 தப்புனே சொல்றாரு. ரெண்டு ஒண்ணு போட்டனாரு, அதையும் போட்டேன். அதையும் தப்பு சொல்லிட்டாரு. 10 ரூபா நோட்டு இருந்தா சொன்னாரு, அதையும் இருந்தாலும் அதையும் தப்பு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் வீட்டு கணக்கு இருந்தா சொன்னாரு. எங்க அம்மா கூட தெரியாம இருந்து அதையும் தப்பு சொல்லிட்டாரு. உன்னால 5 3 8 சொல்லிட்டாரு. நாளைக்கு வரை கேப்ப சொல்லிட்டாரா? நல்லா படிக்கிற பையனா விட்டுருவனா? 5 3 8 5 3 8 5 3 8 போகும்போது வரும்போது 5 3 8 5 3 8 5 3 8ன்னு சொல்லி மாட்டா. இதுக்கே நைட்டு 12 மணிக்குள்ள எழுந்து 5 3 8ன்னு சொன்னாங்க. எங்க அம்மா கூட 5 3 8 தாடா போகலான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி போகும்போது வரும்போதுலாம் 5 3 8 5 3 8 5 3 8 சொல்லி போனாங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல போய் பார்த்தா அதே சாரு நானும் 8 சொல்லிட்டாரு. தூங்கினாரு போட்டுங்க. நீங்களே பார்த்தீங்கல்ல, சார் செய்ய சொன்னதான் செஞ்சேன். எல்லாத்தையும் தப்பு தப்புனே சொல்றாரு. எனக்கு அம்மா கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் எங்க படிச்ச? எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? இந்த போடு